மனசை நீ பிளாங்கா விடணும். எதுவும் யோசிக்காத, நினைக்காத, நினைக்க முயற்சி பண்ணாத. அதான் உனக்கு வேணும். என் மேல கோவமா? எதுக்கு? நான் தான் அப்பாவை. ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்லை. நான் தான் அது. நோ, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ கேட்க மாட்டேன். பதில் சொல்லு. நான் சொன்ன கேட்க மாட்டேன். குட். எனக்கு தேவை இப்ப என்னன்னா, இப்ப நீ சொன்னியே கிரவுண்ட், அப்பா மயங்கி இருக்காரு, மழை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது. யார் கேட்டாலும் சரி, வாயை திறக்கக்கூடாது. இல்ல. சரி, நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்க. நான் இங்கே தான் இருக்கேன். எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? என் பையன் போய் 5-6 மாசம் ஆயிடுச்சு. அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். இங்க வந்து இப்படி கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காணாம போனவன் எங்க கிட்ட சொல்லிட்டு அப்பனா என்னையா? என்ன எங்க பிரச்சனை? சார், என் பையனை காணோம் சார். என் தம்பி கிட்ட வேலைக்கு போறதா சொல்லிட்டு போனா. யாரு சார்? பெரியவர் வீட்டு டிரைவர் சார். அவங்க தான் சார் அவனை அடிச்சு துரத்தி விட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? சார், அவன் உடம்பு ஃபுல்லா அடிபட்ட காயமா இருந்தது ஓ சார். சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். கம்ப்ளைண்ட்லாம் ஏற்கனவே எழுதி கொடுத்தாச்சு சார். அப்புறம் என்னாச்சு? சார் எஸ்ஐ இந்த கேஸை விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. சரி, நீங்க இப்ப போங்க, நான் விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறேன். சார், ஏய், என் பையன் கூட்டிட்டு போங்கயா. அக்கா வாங்க. கௌரவமா பிட் பாக்கெட் அடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்படி என்ன விறகு வெட்ட வச்சுட்டானுங்களே, எல்லாம் என் நேரம். போலீஸா? ஐயோ, நான் பழைய பாக்கெட் திருடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? சார், நான் திருத்திட்டேன் சார், என்ன விட்டுருங்க. டேய், நில்லுடா. ஐயோ, நான் சார், என்ன விட்டுருங்க. ஏய், ஏய், அங்கே நில்லுடா. ஏய், ஏய். எங்கிட்டே வா. என்ன தேடி எத்தனை போலீஸ்காரங்க வந்திருக்காங்க? யாராவது பிடிச்சிருக்காங்களா என்ன? ஆமா சார், என்ன பிடிக்க வராங்களா சார் இந்த போலீஸ்? எத்தனை பேருக்கு நான் தண்ணி காட்டியிருப்பேன். ஆமா, நீங்க யாரு? போலீஸ். போலீஸா? அது வந்து வாடா என் கூட. நீ நிறைய போலீஸ பார்த்தவல்ல, இப்போ உனக்கு காட்டுறேன் போலீஸ்காரன் யாருன்னு. சார் விடுங்க சார். ஏறா ஜீப்ல. சார், என்ன பிரச்சனை? இவன் யாரு? இவர் தாத்தாவுக்கு என்ன தடவை மசாஜ் பண்றவரு. மெயின் ஆள் வேற ஒருத்தர் இருக்காரு, இவர் அசிஸ்டன்ட் தான். அது சரி, உதவி பண்றவன் நீ ஏன்டா போலீஸ பார்த்து ஓடுன? பயந்துட்டேன், அதான் ஓடுனேன். எதுக்கு பயந்த? போலீஸ பார்த்து நீ எதுக்கு கடவுள் பயப்படுற? மேல சத்தியமா சொல்றேன் போலீஸ்கார ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி எதுவுமே பண்ணாம பயப்பட்டா சரி இருக்காதே. உன்னை பார்த்தாலே திருட்டு தோண எங்க ஊர்ல தெரியுது. கூட எல்லாரையும் நான் அப்படிதான் வாய் சொல்லுவேன். மூடுறா. இங்க ஒருத்தர் இறந்து போனார்ல, அத பத்தி நீ என்ன சொல்ற? இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிருக்க வேணாம். ரொம்ப நல்ல மனுஷன் சார். ஆஹா, அவ்வளவு பிரியமா உங்ககிட்ட? என்ன வச்சு கருங்குரங்குலக்கு எல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டாரு. இந்த இறந்து போன சேகர நீ கடைசியா எப்ப பார்த்த? செத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்க்கல. ஏய், அது இல்ல, உயிரோட இருக்கும்போது எப்ப பார்த்தேன்னு கேட்டேன். அப்பா அவரு உயிரோட இருக்கும்போது பாத்துறேன். அப்போ என்ன சார்? உன்னை நான் ஒரு வழி விடுங்க பண்றேன். சார், ஏறா, பதில் ஏறா சொன்னாலும் ஜீப்ல. அடிக்கிறீங்க சார், ஆமா. பிடிக்க முடியல சார், அவன் தப்பிச்சு போயிட்டான். உங்களெல்லாம் எவன்டா போலீஸ்ல எடுத்தது? ஏய், இங்க இருக்கியா? அதான் அவர் அடிச்சுட்டாங்கல, என்ன விடுங்க. வாங்க, நான் அந்த பொண்ணை பார்க்கணும், பிரியாவை. சித்து. இப்ப புதுசா ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ், அதோட பேக்ரவுண்டும் இப்ப பழமையா இருக்கிற இந்த வீடு தான். இந்த பாலுங்கிறவன் எத்தனை நாளா இங்க டிரைவரா இருந்தான்? அவன் அம்மா கூட எடுபடி வேலைக்கு வந்தான். அப்புறம் டிரைவிங் கத்துக்கிட்டு அப்படியே இங்க இருந்துட்டான். அவனை இங்க வச்சு அடிச்சு துவைச்சு அப்புறம் வேலையை விட்டு அமிச்சிட்டீங்கன்னா அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு புதுசா ஒரு தலைவலி. எப்படி இருக்க? ஆர் யூ ஆல் ரைட்? என்ன காது கழுத்தும் இப்படி இருக்கு? நீ ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் போடுறது இல்லையா? கேட்கறது காதல வழியா? உங்ககிட்ட தான் ஆர்னமெண்ட்ஸ் போடுவியா போட மாட்டேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், திடீர்னு தோணா போட்டுப்பா. யார் கையிலயோ காதுலயோ இருக்கிறது பிடிச்சிடுச்சுன்னா அப்பா கிட்ட உடனே கேட்டு வாங்கி போட்டுப்பா. 2 நாள் போட்டு ஆசை தீந்த உடனே அதை தூக்கி எங்க போடுறான்றது அவளுக்கே தெரியாது. போன தடவை உங்க அப்பா என்ன ஆர்னமெண்ட்ஸ் உனக்காக கொண்டு வந்தாரு? ஒரு அவ சொல்லட்டும். அது ஒரு மோதிரம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குமே, ஞாபகம் இருக்கா? ஒரு யானை முடி மோதிரம். தங்கமா? இல்ல, பிளாட்டினம். அதை விடு, நான் இப்போ வந்தது. இந்த பிரியா, இதை பாரு. உங்க அப்பாவோட சென்னையில் இருக்கிற வீட்டில இருந்து கலெக்ட் பண்ணது. இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது உனக்கு தெரியுமா? அப்பாவோட ரைட்ல இருக்கிறது எங்க மாதவன் அங்கிள், அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். மற்றவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். குமார் சார், மாணிக்கம் அங்கிள், அப்புறம் ஞாபகம் வரல. இட்ஸ் ஆல் ரைட், யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். தேங்க்யூ.
ம் வாங்க வாங்க, என்னாச்சு உங்க சைக்காட்ரிக் இன்வெஸ்டிகேஷன்? எந்த முன்னேற்றமும் இல்லை சார், அப்படியே தான் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொலையாளி ஆனா பொண்ணா? அட, கொலையாளி பொண்ணு இல்லையா, ஆனா? எனக்கு இவன் மேல அப்பவே சந்தேகம் தான். குட்டி மாமா உடலை வச்சிருக்கும் போது இவன் அங்க இருந்து குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு சந்தேகமா இருந்தது இவனா தான் இருக்கு. வெளியே வாடா, வெளியே வாடா. இனிமே போலீஸ் இப்ப பார்த்து அப்படி ஓடுனா உன்னை அடிச்சு பேத்துரும். அப்போ இவனும் இல்லையா சார்? என்னாச்சு? ஐடென்டிஃபிகேஷனோட ஒரு முனையும் துரும்பெல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ஒரு மணி கிடைச்சிருச்சு. இனிமே அதை புடிச்சுக்கிட்டு மறுமணிக்கு போக ஓ, வேண்டியது. ஒரு மணில இருந்து இன்னொரு மணிக்கா? ம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கேஸ் ஒரு நூல் மாதிரி மெதுவா பிடிச்சு போடும். கடவுளா கொடுக்கிற சின்ன சின்ன ஆதாரங்கள், அங்கங்க கிடைக்கிற கைரேகைகள், அப்புறம் குற்றவாளிங்க உங்க கூட பேசும்போது தெரியாம விடுற அந்த வார்த்தைகளை வச்சே அவங்கள பிடிக்கணும். பயங்கரமான சம்பவத்தை தூரத்துல இருந்து பாக்குற சாட்சியோட கண்கள் உங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் கிடைச்ச குற்றவாளியை ஐஸ் மேல படுக்க வச்சு குற்றத்தை ஒத்துக்க வைக்கணும். போலீஸோட யூசுவலான ஷட்டில் சர்வீஸ் ரூட் தானே இதெல்லாம். கேஸ் நிரூபிக்க போலீஸ்காரங்க பல வழியிலும் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணணும், பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா அந்த தேடலை எல்லாம் தாண்டி, அதையும் தாண்டி 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 ஒரு பயங்கரமான உலகம் இருக்கு, தெரியாதுல்ல? அங்கதான் சைக்காட்ரிஸ்டுங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும், மனுஷ மனசுங்களோட மாந்திரிக உலகம் அதானே. பேசாம போங்க மிஸ்டர். அடிச்சு உண்மையை வர வைக்கிற வித்தைகள், இடிச்சு கேட்டா உடனே கிடைக்கிற ஆதாரங்கள், இதெல்லாம் வச்சுதான் நான் கேஸ் நிரூபிக்க போறேன். கேஸை ஃப்ரேம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஏன்னா நியாயமா நிரூபிக்கிறதுக்கு நிறைய ரோட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். நீயே பிளாக் பண்ணுவ போல இருக்கு. ஐயோ சார், நான் சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த அளவுக்கு பிளாக்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன். ஐ மீன் சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ். மனசுங்கிற காட்டு பாதையில திடீர்னு வர தடங்கல்கள். ஒரு பிளாக் வருது, கட் பண்ணி அந்த பக்கம் போறேன். இன்னொரு பிளாக் வருது, கட் பண்ணி அதையும் தாண்டி போறேன். அப்படி நான் போற வழியெல்லாம் பர்ஃபெக்ட் blend ஆஃப் சைக்காட்ரிக் அண்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சார். ரொம்ப கஷ்டமான வழி, தடுமாற போறீங்க பாருங்க. நீங்க எதை எடுத்து வச்சு பிளாக் பண்ணாலும் கடைசியில கிடைக்கிற காக்டெயில் போலீஸ்க்கு தான். ஓகே சார், எலும்பில்லாத இந்த நாக்குக்கும் இதோ இங்க இருக்கிற இந்த ராவண கோட்டைக்கும் நிறைய 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 தூரம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஜீப் எடுத்துட்டு உள்ள பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கடினமான வழி. கான்செப்ட் சூப்பர், அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்கிட்ட இனிமே ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கு. அங்க செளியும் கிளியும் எதுவும் கிடையாது. நல்ல காங்கிரீட் ரோடு. வெல் செட் சார். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், எம்ஏக்கு படிச்சு பாஸ் ஆன நீங்க பிஏக்கு எழுதி தோத்துறாதீங்க. ஓஹோ, ஆர்வ கோளாறு. பிரியா கிட்ட ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டாரு. மோதிரத்தை பத்தி நகையை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட கடமையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. சரி, தாத்தா எப்படி இருக்காரு? படுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அப்செட்டா இருக்காரு. முன்ன இருந்த ஸ்பிரிட்டா தான் இப்ப இல்ல. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ரொம்ப அசாத்திய சக்தி உள்ள மனுஷன். அந்த சக்தி அவரை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னைக்கும் தாத்தா நமக்கு கிடைக்கவே மாட்டாரு. இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு புது லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறது நல்லதுன்னு தோணுது. பேசுறதுக்கு உகந்த ஒரு ஃப்ரெஷ் அட்மாஸ்பியர். உட்காரு. என்னாச்சு, டயர்ட் ஆயிட்டீங்களா? நானா? இல்லையா? ஏய், யா. போட்டு நல்லா இருக்கு, ஆனா ஆளை மாத்தி போட்டுட்டேன். ஆளை எல்லாம் ஒண்ணு மாத்தி பிடிக்கல. சரி, தாத்தாவுக்கு வயசாயிடுச்சேந்தா விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா, ஆனா எகுறீங்க. உங்களால முடியாது. முடியாதா? எனக்கா? டேய், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மனச கண்ணா மாத்தினது 23 வயசுல. அதுக்கப்புறம் 50 வருஷமாக இதுல எரிஞ்சது எதுன்னு தெரியுமா? தீ. தீடா. முதுகெலும்பு உடைஞ்ச குதிரைகளுக்கெல்லாம் அதுங்க ஓடி ஆடி விளையாடின கால சில நேரத்துல ஞாபகத்துக்கு வருமா? தாத்தா, பசங்களா வராங்க. நீங்க வில்லாளி வீரங்கிறதெல்லாம் உங்க பேரை பேத்திக்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற யாருக்கும் விட்டுருங்க. பணம் வச்சு விளையாடுற பந்தயங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உயிரை பணைய வைக்கிற பந்தயங்கள் இருக்கு, அதையும் நான் விளையாடி இருக்கேன். தாத்தா, என்ன இதெல்லாம்? இதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். தாத்தா விடுங்க, சொன்ன கேளுங்க தாத்தா. தாத்தா விடுங்க அவரை. தாத்தா,
For more updates, like, comment, subscribe to our channel.